வணக்கம் நண்பர்களே, பாருங்கள். இது வந்து நம்ம சூடமோனஸ் இந்த ட்ரைக்கோ எல்லாம் வந்து நம்ம கேவிகேயில் போய் வாங்கிட்டு வந்த ஒரு செட்டு. இப்போ வந்து பாரலில் கலந்து ஊற்ற போகிறோம். ரெண்டாவது வந்து இது மாட்டு சாணம் பாரலில் அதில் கொஞ்சம் ஊற்ற போகிறோம். முக்கியமாக இந்த பதிவு என்னத்துக்குன்னா, செயற்கை உரம் போடுறது இல்லாமல் இயற்கையாக என்னென்ன பண்ணுறன்றது காட்டுறது தான் இந்த பதிவு. இது வந்து ரைசோபி. இதனுடைய தன்மை என்னன்னு கேட்டால், இந்த ரைசோபின் தன்மை, அதாவது நைட்ரேஜை வந்து காற்று வழியாக எடுத்து அது தழை வழியாக போய் அமோனியாவாக மாற்றும். இந்த ப்ராசஸ் எதில் நடக்குன்னா, இப்போ வந்து இந்த வேர் இருக்கு பாருங்க, வேரில் வந்து முடிச்சா இருக்கு பாருங்க, இந்த முடிச்சு வழியாக தான், இந்த முடிச்சுட்டு தான் வந்து அந்த ப்ராசஸ் நடக்கும். பாசோஃபாக்டீரியா இதனுடைய பேர். இந்த பாசோஃபாக்டீரியா வந்து ட்ரிப்கேஷனில் விட்ட உடனே அந்த மண்ணில் போய் அமிலத்தன்மை உருவாக்கி அந்த மண்ணில் இருக்கிற கட்டுத்தன்மையை உடைச்சி பாஸ்பரஸாக உருவாக்கி கொடுக்குறது செடிக்கு. இதனுடைய தன்மை இது. அடுத்தது பார்க்கலாம் வாங்க. இது வந்து பொட்டாசியம் பாக்டீரியா இது பேர். இந்த பொட்டாசியம் பாக்டீரியாவுடைய தன்மை மண்ணினுடைய கனிமத்தை உடைச்சி பொட்டாசியமாக மாற்றி கொடுக்கும். இந்த பொட்டாசியம் பாக்டீரியாவுடைய பேர். அடுத்தது பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஜிங்க்கு இது பேர். இது துத்தநாகம். இது வந்து விட்ட உடனே ட்ரிப்கேஷனில் வந்து ஒரு ஹார்மோன் ஆக்ஷன் உருவாக்கி இது வேர்கள் வந்து நல்லா வளர்ச்சிக்கு உதவும். இதனுடைய தன்மை வந்து வேர்கள் நல்லா வளர்ச்சிக்கு உதவும். ரைட், நன்றி நண்பர்களே, நன்றி.